திருக்குறள் 77 படைமாட்சி. இடையூறுகளுக்கு அஞ்சாத வெற்றி தரும் படையே அரசனுக்கு சிறந்த செல்வமாகும். போரில் அழிவு வந்த போதும் வலிமை குன்றினாலும் இடையூறுகளுக்கு அஞ்சாத படையே பெருமை உடைய படை. எலியாகிய பகை கூடி கடல்போல் ஒலித்தாலும் பாம்பு மூச்சு விட்டால் அவை யாவும் ஒழிந்துவிடும். பகைவருடைய வஞ்சனைக்கு இரையாகாத படையே அஞ்சாமை உடைய படையாகும். யமனே சினம் கொண்டு எதிர்த்து வந்தாலும் எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடைய படையே சிறந்த படையாகும். வீரம், மானம், நன்னடத்தை, நம்பிக்கை ஆகிய 4 பண்புகளும் படைக்கு சிறந்த பண்புகளாகும். பகைவரின் போரை தாங்கி வெல்லும் தன்மை அறிந்து பகைவரை எதிர்த்து செல்லும் படையே சிறந்த படையாகும். எதிரிகளை தாக்கும் வீரமும் ஆற்றலும் இல்லையானாலும் படை தன்னுடைய அணிவகுப்பால் பெருமை பெறும். வறுமையும் தலைவனிடம் வெறுப்பும் இல்லாத படை வெற்றி பெறும் படையாகும். நெடுங்காலமாக நிலைத்திருக்கும் வீரர் பலரை பெற்றிருந்தாலும் தலைமை தாங்கும் தலைவர் இல்லாத படைக்கு பெருமை இல்லை.